குவாஷ் பெட்டிஷன். அதாவது குவாஷ் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அல்லது கிரிமினல் கேஸை முழுமையாக ரத்து செய்வதற்கு ஹைகோர்ட்டில் கொடுக்கப்படுகின்ற மனு, அதுதான் குவாஷ் பெட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குவாஷ் பெட்டிஷன் எப்போது போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக தவறான எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலைகளில் குவாஷ் பெட்டிஷன் போடலாம். அதே போல் குற்றச்சாட்டானது பொய்யா இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்லேயும் போடலாம். அதே போல் சிவில் டிஸ்பியூட்டை கிரிமினல் கேஸாக மாற்றி பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த குவாஷ் பெட்டிஷன் போடலாம். அதே போல் கேஸுக்கு ஆதாரம் இல்லாத நிலை, இந்த மாதிரியான வழக்குகள்லையுமே கூட குவாஷ் பெட்டிஷன் போடலாம். அதே போல் செட்டில்மெண்ட் ஆகிவிட்டது, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் ஆகிவிட்டது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் இந்த குவாஷ் பெட்டிஷன் போடலாம். அதே போல் சட்டப்படி குற்றம் ஆகாத விஷயம், அந்த சூழ்நிலைகள்லையுமே கூட எஃப்ஐஆர் போடப்பட்டு இருந்தது அப்படின்னா அங்கேயுமே கூட நம்ம குவாஷ் பெட்டிஷன் போடலாம். இந்த குவாஷ் பெட்டிஷன் எந்த சட்டத்தின் கீழ் போடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஆர்பிசி செக்ஷன் 482, அதாவது இன்ஹீரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு நியாயம் காக்க கேஸை ரத்து செய்யும் அதிகாரமானது இருக்கிறது. அதனால் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 482 அதன்படி ஹைகோர்ட்டுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் கீழ் இந்த குவாஷ் பெட்டிஷனானது நாம் போட முடியும். அதே போல் இந்த குவாஷ் பெட்டிஷன் எங்கு போட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட், தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த குவாஷ் பெட்டிஷன் போடலாம். அதே அல்லது மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், இங்கேயுமே கூட நாம் இந்த குவாஷ் பெட்டிஷன் போட வேண்டும். அடுத்து இந்த குவாஷ் பெட்டிஷன் யார் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஆரில் அக்யூஸ்டு பேர் யார் பேர் இருக்கோ அவங்க இந்த குவாஷ் பெட்டிஷனை போடலாம். அல்லது அந்த கேஸால் பாதிக்கப்பட்டவர் கூட இந்த குவாஷ் பெட்டிஷன் போட முடியும். அடுத்து இந்த குவாஷ் பெட்டிஷன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று எஃப்ஐஆர் குவாஷ், அந்த கேஸானது முடியும், அல்லது குவாஷ் ரிஜெக்ட், அதாவது கேஸு தொடரும். இதுதான் அதோட சூழ்நிலைகள். இதில் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் காப்பி அட்டாச் பண்ணோம், அஃபிடவிட் அட்டாச் பண்ணோம், அட்வொகேட் மூலமாக ஃபைல் பண்ண வேண்டும், கோர்ட் நோட்டீஸ் டு போலீஸுக்கு போகும், ஆர் கம்ப்ளைண்ட்டு போகும். அதே போல் ஹியரிங் நடக்கும், கோர்ட் ஆர்டரானது கிடைக்கும். அந்த கோர்ட் ஆர்டரானது எஃப்ஐஆர் குவாஷ் அப்படி இருந்தது அப்படின்னா கேஸ் முடியும், அல்லது குவாஷ் ரிஜெக்ட் அப்படிங்கிற சூழ்நிலைகளில் கேஸானது தொடரும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குவாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது பெயில் கிடையாது, அதே மாதிரி ஸ்டேயும் கிடையாது. இது என்ன அப்படின்னா, அந்த கேஸை முழுமையாக ரத்து செய்வது, அதுதான் குவாஷ் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிஸ்னஸ் டிஸ்பியூட், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவைகளை கிரிமினல் கேஸாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம ஹைகோர்ட்டில் இந்த குவாஷ் பெட்டிஷனானது போடலாம். இதுதான் குவாஷ் பெட்டிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள்.